அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பமேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிய செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி, திருவையாறு அகலாத செம்பச்சோதி, கல்லா மரத்து கடைப்பட்ட நாயேனே, வெள்ளாளில் தென்னன் பெருந்துரையான் கல்லை பிசைந்து கரியாக்கி வெள்ளத்தடுத்தி விடைகடிந்த வேதியனை, தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை. இன்னைக்கு சர்வ அமாவாசை, எல்லாருக்கும் இன்னைக்கு தான் அமாவாசை. அஸ்வதி நட்சத்திரம் ராத்திரி 1-2 வரையும், பின்னாடி பரணி வந்துடுது. சித்த யோகம் ஃபுல்லாக இருக்குது. ராகு காலம் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12:30 முதல் 1:30, 12 முதல் 1:30 வரை, குடிகள் 3 முதல் 4:30 வரை, சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இந்த அமாவாசை இன்று பெரியவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். தந்தை இல்லாதவர்கள் பெரியவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு உரிய நாள். தந்தை இருந்து தாய் இல்லைன்னா தர்ப்பணம் பண்ணக்கூடாது. தந்தை இல்லாதவர்கள் இன்று அவங்களை நினைத்து நம்மளுடைய வம்சத்தில் முன்னோர்கள் எழுதி எழுந்தண்ணி விடக்கூடிய நாள். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா இந்த ஒரு அகத்திக்கீரை வாங்கி பசுமாடு கொடுத்தா கூட போகிறோம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம்லாம் இருக்குது. அதனால் பெரியவங்களை நினைத்து இன்றைக்கி வீட்டில் சைவமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு காக்காய் சாதம் வச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா அமாவாசைக்கு கோயிலில் போய் சுவாமிக்கு ஒரு மோட்ச அர்ச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. அதனால் அமாவாசை கண்டிப்பாக தர்ப்பணம், பெரியவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா அந்த பெரியவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு பெரியவங்களை நினைக்கக்கூடிய, ஆனால் இன்றைக்கு எந்த காரியமும் பண்ணக்கூடாது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அமாவாசை நிறைஞ்ச நாள் அப்படின்னு இன்றைக்கி தொழிலை தூங்குறேன், கடையை வைக்கிறேன், அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைஞ்ச நாள்னு சொல்கிறாங்க. நிறைஞ்ச நாள் என்பது பௌர்ணமி, இன்றைக்கி இருட்டு நாள். அதனால் எழுந்தண்ணி விடக்கூடிய நாள். அதனால் எந்த காரியமும் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் தவறாக செஞ்சுட்டு மாட்டிட்டு முடிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு கருத்துகள் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மேஷத்தில் சூரியனும் சந்திரனும், அமாவாசைனால சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல இருப்பாங்க. அதனால் அவங்க 2 பேரும் மேஷத்தில் இருக்காங்க. ரிஷபத்தில் குரு இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இருக்குது, கேது சிம்மத்துக்கு வந்தார், கன்னியில் இருந்தார். நேற்று மத்தியானம் 3 மணி வரைக்கும் கண்ணியில் இருந்தார். அதுக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துட்டார். ராகு சனியும் ராகுவும் கும்பத்துக்கு வந்துட்டாங்க. சுக்கிரனும் புதன் தான் இல்லை மீனத்தில் இருக்காங்க. இது இந்த கிரகத்தினுடைய நிலவரம். அன்பான நேயர்களை, இந்த மேஷராசி என்பவர்களுக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு மேஷத்திலேயே ராசியிலேயே சூரியன் சந்திரன் 2 பேர் இருக்காங்க. குரு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் பேச்சாக போகிறார். இப்போ 28ஆம் தேதிக்கு குரு பேச்சு ஆரம்பிக்கிறாரு. அவர் நல்ல இடத்துக்கு வரல, 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 3 நாள் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. 2 வருஷத்துக்கு குரு ரொம்ப சிரமத்தை கொடுப்பாரு. அதனால் 3 நாள் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது. அடுத்த 3-4 நாள் இல்லை. ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் மேஷராசி. அவங்க 2 பேரும் நல்லது பண்ணுவாங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. முன்னாடி சனி பகவான் மட்டும் இருந்தார், இப்போ ராகு பகவானும் சேர்ந்துட்டாங்க. இப்போ குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறதா தான் பொருள். அதனால் உங்களுக்கு அருமையான நாள்.
நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வர்றாரு. அதனால் ஜென்ம குரு ராம வனத்திலேன்னு சொல்லுவாங்க. அதனால் வனவாசம் போடுற மாதிரிலாம் ஏற்படும். அதனால் இடம் மாற்றங்கள் ஏற்படும், வெளிநாட்டுக்கு போகிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை ஏற்படும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மிதுன ராசி என்பதில் பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 10ல் சுக்கிரனும் புதன் இருக்காங்க. ராசிநாதனும் 5ஆம் தேதி 10ல் இருப்பது தொழில் சார்ந்ததுக்கு நல்லது. அதனால் அந்த கடல் பயணம் நல்லதுன்னு சொல்கிறேன். அதனால் அதெல்லாம் ஏற்படலாம். உங்களுக்கு மிதராசி என்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக பொறுமையாக நகட்டுங்க. கடகராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 12ஆம் இடத்துல வந்திருக்காங்க. விரயங்களை பண்ணுவாங்க, தேவையில்லாமல் விரயம்லாம் நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பண்ணுங்க, சுப விரயங்களாக பண்ணுங்க. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி சுப விரயம் என்பது இல்லை என்றால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்து சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு ராசியில் கேது வந்திருக்காரு. இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல வந்திருக்காரு. 7ல் சனி ராகு இருக்குது. 7ல் சனி ராகு இருக்கக்கூடாது. இது மனைவியினுடைய உடலில் ரொம்ப கவனம் தேவை. 7ஆம் இடம் கடத்தர ஸ்தானம். இருந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நன்மையை செய்வாங்க. அதனால் சிம்மராசி என்பவர்கள் நல்லதெல்லாம் நடக்கும். நல்ல காரியம் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி தேவையான நல்ல காரியங்கள் நடைபெறும். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். குரு 10ஆம் இடத்துல இருப்பது அவ்வளோ சிலாக்கியம் இல்லை. 10ல் குருவை பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் மேல் அதிகாரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. உங்களுக்கு கன்னிராசி என்பதுக்கு 2 கூடியவர் சுக்கிரன் 6ல் இருக்கார். அது 2 9 கூடியவர் சுக்கிரன் பலமாக இருக்கார். இருந்தாலும் 6ல் இருக்கார், நல்லது. அதனால் குரு பகவான் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அந்த ராகு பகவானும் சனி பகவானும் 6ஆம் இடத்துல இருக்காங்க. அது ரெண்டும் உங்களுக்கு அருமையான பலன், நல்லதெல்லாம் செய்வாங்க. துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். எந்த காரியமும் தடைப்படாது. தைரியமாக ஒவ்வொரு ஆண்டுக்கு நல்லது செய்யுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகலாம், வீடு கட்டுறவங்க கட்டலாம், இடம் பொருள் வாங்குறவங்க வாங்கலாம். இது மாதிரி துளாராசி என்பவர்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருப்பதும் நல்லது, நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு அஷ்டம குரு ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நீங்கள் 1 வருஷத்துக்கு புதுசாக எதுவும் பண்ணாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 4ல் ராகு வந்துட்டார், நல்லது. அதனால் பார்த்து நடந்தவங்க கவனமாக இருக்குங்க. அடுத்த தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவானும் ராகு 3ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் அது ரெண்டும் நல்லது, நன்மையே நடைபெறும். அடுத்து தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு சுக்கிரன் 4ல் இருக்கார். அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டார். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டு இருக்கிறது. 2ல் சனி ராகு இருக்காங்க. குடும்ப சார்ந்தில் ராகு வந்துட்டாங்க, நல்ல பலன் தருவாங்க. ஒரு 4-5 நாள் தொடர்ந்து ராகு பயிற்சி பலன் சொல்லிட்டு இருந்தேன். ராகு இப்போ நேற்று தான் அந்த கும்பராசிக்கு மகர ராசிக்கு சொன்னேன். மகர ராசிக்கு ராகு 2ல் இருப்பது நல்லது. பொருள் வளவு, பணச்சேர்க்கை, நல்ல காரியங்கள் நடைபெறுது, எல்லாம் நடைபெறும். அதனால் குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ஜென்ம குரு ரொம்ப பிரச்சனைலாம், ராகு ஜென்ம ராகு பிரச்சனைலாம் உண்டு வருவார். ஜென்ம சனி ராகு குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது நல்ல பலன் தரும். ஆனால் சனியும் ராகுவும் உங்களுக்கு நன்மை பண்ணாது. அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு நல்ல நிலையில், ராகு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வீண் அலைச்சல், வீண் பழிச்சொல், இப்படியெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைலாம் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சனி வேறு 12ல் இருக்குது. 1.5 ஆண்டு ரொம்ப சிரமப்படுத்தும். அதுக்கு தகுந்தாப்பில் குரு வேறு 4ஆம் இடத்துல இருக்கார். 1 வருஷத்துக்கு அவரும் சரியில்லை. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிக்கலான நேரம். ஆனால் மீனராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறையருள் உங்களுக்கு நன்மை செய்யும். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களெல்லாம் 7 நடந்து கொண்டு இருக்கிறது. 7.5 சனியுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அவர்கள் வயதுக்கு இருக்கக்கூடிய முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சொல்லுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அந்த இறை வழிபாடை விடாமல் செய்யுங்க. அன்பான நேயர்களை, இந்த ஒரு கருத்து, முக்கியமான கருத்து. இந்த அமாவாசை தினம், இந்த அமாவாசை தினத்தை அதை பற்றியே நம்ம பேசுவோம். எப்படின்னா, இந்த அமாவாசை என்பது இந்த சூரியனும் சந்திரன் நேர்கோட்டில் சந்திக்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய ஒளி சந்திரனுக்கு கிடைக்காது. அதனால் சந்திரன் இருண்டு போயிடுவார்.
அதனால் இருட்டாக போயிடுவார். அதனால் அந்த மறைஞ்சிடுறாரு. அதனால் அவர் அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து 2 பேரும் ஒரே கோட்டில் சந்திக்கிறதுனால அந்த சூரியனுடைய பவர் முழுமையாக நிலவுக்கு கிடைக்கிறதுனால பௌர்ணமின்னு பேர். அதனால் இது வந்து 2 பேரும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது அந்த அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் ஒரு இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு அவருடைய ஒளி சந்திரன் மேலே படாது, இருட்டு என்று சொல்வது. இது வந்து பெரியவங்களுக்கு இறந்த நாள், நினைவு நாள் என்று சொல்வது, தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். அதாவது நம்முடைய முன்னோர்களை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பண்ணணும். இருக்கின்ற பொழுதும் நம்ம பெரியவங்களை கவனிக்க மாட்டேங்கிறோம். பெரியவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கிற மாதிரி நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அது வந்து ரொம்ப நம்ம பின்னாடி சந்ததியை பார்க்கும். அந்த இறந்த பெரியவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அவங்க ஆன்மா சாந்தி அடைகிற மாதிரி நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். முடியாதெல்லாம் செய்ய சொல்லலை, முடிஞ்சதை செய்யணும். ஒரு பசுமாட்டுக்கு ஒரு படித்து பிடிச்சபடி அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். பச்சரிசி வெல்லம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஒரு கால் படி அரிசி பச்சரிசியும் வெல்லமும் கலந்து இந்த பசுமாட்டுக்கு வைக்கலாம். அதெல்லாம் திருப்தி அடையும். பசுமாட்டுக்கு அன்னம் வைக்கலாம், ஒரு ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம். இப்படி ஏதாவது இறந்தவங்களை நினச்சி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த ஆத்மா வந்து நம்ம சாந்தி அடையும். அதாவது நம்முடைய ஜாதகத்தில் இந்த 9ஆம் இடம்னு ஒரு இடம் இருக்குது. அது தந்தை வழியை பற்றி பேசுவது, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பற்றி பேசுவது, தர்மத்தை பற்றி பேசுவது. நம்ம குடும்பத்தில் தர்மமே இல்லை, நன்மையே யாருமே செய்யலைன்னா அந்த 9ஆம் இடத்துல பாவகிரகங்கள் உட்கார்ந்துக்கிட்டு பூர்வீகமே ராசி இல்லை, பூர்வீகமான ராசி இல்லை, முன்னோருடைய சாபம் நிறைய இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால் அது நமக்கு என்ன பண்ணுதுன்னா நம்மளை வளர விட மாட்டேங்குது. அதனால் நமக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நாம் இருக்கின்ற பொழுது, பெரியவர்கள் இருக்கின்ற பொழுது ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து கஞ்சி குடிக்கிறோம்னா அவங்களுக்கு நிம்மதியாக கஞ்சியை கொடுத்து அவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கொள்ளணும். இந்த சென்னை படுறதெல்லாம் பார்த்தேன் நான். ஹோமில் வண்டி ஹோம்னு சொல்கிறாங்க, முதியோர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வண்டி விட்டுடுறாங்க. அங்கே வண்டி விட்டுட்டு அவங்க அப்படியே அனாதை மாதிரி இருக்காங்க. அப்படிலாம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க அதெல்லாம். ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலை வந்து செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 பேர் வேலைக்கு போகிறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு முடியல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், ஹோமுக்கு கொண்டு போய் பணத்தை கட்டி கொடுக்குறீங்களா இல்லையா? மாதம் 15,000 ரூபா கொடுத்து ஹோமில் விட்டு அந்த 15,000 ரூபா கொடுத்து ஒரு வேலையாளை வச்சு நம்ம வீட்லேயே அவங்கள வச்சு பாதுகாருங்களேன். அது வந்து எவ்வளோ பெரிய புண்ணியம், தர்மம் இல்லையா? அந்த மாதிரிலாம் செய்யுங்க. அதனால் அன்பான நேயர்களை, அதாவது நம்முடைய முன்னோர்கள், பெரியவங்களை, பெற்றவங்களை, நாம் இந்த பூமியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர் தாயும் தந்தையும். அவங்க 2 பேரும் சேரலைன்னா நம்ம இந்த பூமியில் வந்திருக்க முடியாது. அந்த பெரிய நம்மளுடைய அது சொன்னாங்க. அவங்க வந்து காமத்தினால நம்ம உற்பத்தி ஆனோம்னு தவறாக சொல்கிறாங்க. அது வேறு. காமம் என்பது வேறு. காமம் இல்லைன்னா உலகமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வேறு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் எல்லாமே உற்பத்தி ஆகும். எது உற்பத்தி ஆனாலும் சரி, ஒரு மாடு உற்பத்தி ஆகணும், ஒரு மிருகங்கள் உற்பத்தி ஆகணும், ஒரு பறவைகள் உற்பத்தி ஆகணும், அது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி மரங்கள் காயெல்லாம் காய்க்கணும்னா இந்த செடியில் உள்ள மகரந்தத்தை அந்த இன்னொரு செடியில் இந்த ஈக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுனால தான் இந்த காய்கள்லாம் காய்க்குது. இல்லைன்னா அது காய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேனீ ஈக்கள் தான் அதுக்கு மெயின் காரணம். அந்த மரங்களுடைய இனத்தை பெருக்கிறது தேனீ தான். அதனால் தேனீயை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. தேனீயை அழைச்சி போடக்கூடாது, தேனீயை வளர்க்கணும். ஏன்னா தேனீ இல்லைன்னா இந்த மரங்கள் எல்லாம் காயெல்லாம் காய்க்காது. அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு செயற்கை தான். செயற்கை இல்லை என்றால் உலகமே இல்லை. அதனால் நம்ம பெற்றவங்களை வந்து குடியிருந்த கோயில், அவங்கள ரொம்ப நம்ம பாதுகாக்கணும். பெற்றவங்க இல்லைன்னா நம்ம வந்திருக்கவே முடியாது. அதனால் அவங்கள நம்ம ரொம்ப பத்திரமா நிறைவாக பார்த்துக்கணும். பெற்றவங்க இல்லை, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க இறந்த நாளில் அவங்கள நினச்சி நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஒரு 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். இல்லைன்னா யாராவது ஒரு அந்தனருக்கு காய்கறி அரிசியை கொடுத்து கோவிலில் போய் அவங்கள நினைத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அமாவாசை அன்னைக்கு கோயிலில் போய் மோட்ச அர்ச்சனைன்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பெரியவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு இதை வெளிநாட்டில் எல்லாம் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களிலும் எப்படி போனாலும் ஒரு ஆலயத்துக்கு ஒரு 50-100 பேராவது தர்ப்பணம் பண்ண வந்துடுறாங்க. அது சிங்கப்பூரில் நிறையா அந்த மாதிரிலாம் மலேசியாவிலையும் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் தான் அது அதிகமாக இருக்குது. ஏன்னா அதனால் அந்த நாடு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தர்ப்பணம் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சாரமாக பக்தியாக வந்து கோவிலில் வந்து தர்ப்பணம் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஒரு காலத்தை 9 மணிக்கு மேலே 11 மணி வரை அதுக்கு ஒரு காலம் ஒதுக்கியிருக்காங்க. அது ஒரு சிவாச்சாரியார் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் தர்ப்பணங்கள்லாம் அங்கே கோயிலில் பண்ணுறாங்க. மலேசியாவிலையும் பண்ணுறாங்க. மலேசியாவில் நான் நேராக பார்த்தேன்.
அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்தது. இந்த நம்ம நாட்டில் யாருமே தர்ப்பணமே பண்ணுறது இல்லை, அதை பற்றியே நினைக்கிறது இல்லை. அமாவாசை விரதம் கூட இருக்கிறது இல்லை. ஒரு சாரர் இருக்காங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அது வந்து ஏன்னா இப்போ பிராமணர் கூட அமாவாசை விரதம் இருக்காங்களா, தர்ப்பணம் பண்ணுறாங்களா சந்தேகமாக இருக்குது. ஏன்னா காலங்கள் வந்து அவங்களுக்கு அப்படி பறந்துக்கிட்டே இருக்காங்க சம்பாத்தியத்தினால, அவங்க வந்து அதை செய்ய முடியல. அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. நம்மளால் முடிந்ததை செய்யுங்க. பெரியவங்க ஆத்மா சாந்தி அடைய மாதிரி இந்த அமாவாசை நாளில் நம்மளால் இயன்றதை நன்மையை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. பெரியவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, நல்லது நடக்கும். எல்லாரும் நலம் பெற்று பல்லாண்டு பல்லாயிரண்டு பல்லாயிரத்தாண்டு நலமுடன் வாழணும், பேரம்பேத்தியோடு வாழணும், கொள்ளு பேரனை எடுக்கணும். அதெல்லாம் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொள்ளு பேரனை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மரணம் நமக்கு ஏற்படணும். இதுக்கெல்லாம் இறையருள் நமக்கு இருக்கணும். குலதெய்வ வழிபாடு நமக்கு அவசியம் நமக்கு இருக்கணும். குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. குலதெய்வம் தான் நமக்கு காக்கக்கூடியது. அன்பான நேயர்களே, எல்லாரும் நலம் பெற்று வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளர் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.